Balaji, I am completed BSS diploma in acupuncture in Alani Academy. இந்த வீடியோ எதுக்குன்னா வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சிலுக்காக எடுக்கிறோம். இப்போ நம்ம பேஷண்ட்ஸை பார்த்துக்கலாம். ஹாய், உங்கள் பேர்? ஹரிணி. உங்களுக்கு என்ன ஏஜ்? 20. ஓகே, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? எனக்கு ENT ப்ராப்ளம் இருக்கு. கொஞ்சம் பெயினும் இருக்கு. இயர்ல ஒரு 1 இயராவே இருக்கு. 1 இயரா இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ENT ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து TW3 பாயிண்ட் போட்டா நல்லா கேட்கும். இப்போ அங்க நம்ம நீடில் இன்செர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்த நீடில் வந்து காப்பர் நீடில். இதை போய் இன்செர்ட் பண்ணிட்டு நீடில் போடலாம். இப்போ இந்த பாயிண்ட் தான் TW3. இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம நீடில் இன்செர்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம TW3 பாயிண்ட்ல நீடில் இன்செர்ட் பண்ணிட்டோம். இப்போ நீடில் இன்செர்ட் பண்ண வேண்டி பிளட் ஃப்ளோ இருக்கலாம், அப்புறமேட்டு இச்சிங் இருக்கலாம், அந்த இடத்துல பெயின் இருக்கலாம். அதெல்லாம் நார்மல் சிம்டம் தான், வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எதுவும் பெயின் இருக்கா? இச்சிங் எதுவும் இல்லை. ஓகே, வேற எதுவும் உங்களுக்கு விறுவிறுன்னு இருக்கா? லைட்டா விறுவிறுன்னு இருக்கு. அப்போ விறுவிறுன்னு இருக்கும்போது நம்ம நீடில் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, இப்போ நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ENT பாயிண்ட் வந்து TW3 வந்து ENT பாயிண்ட் மட்டும் இல்லாமல் ஷோல்டர் பேக் பெயின் இந்த மாதிரி நிறையா இதுக்கு TW3 பாயிண்ட் வந்து யூஸ் ஆகுது. இது எவ்வளோ நேரம் இருக்கணும்? இது வந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். 1 டேக்கு ஒரு டைம் தான் நீடில் போடணும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் டெய்லி நீடில் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அந்த இடத்துல நம்ம லைட்டாக ப்ரெஷர் கூட கொடுக்கலாம். அது கிளாக் வைஸாக கொடுக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸாக கொடுக்கலாம். அதுக்காக ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக ஒரு ராடு இருக்குது. அந்த ராடு வச்சு கூட நம்ம அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கலாம்.